2025 என்னோட நண்பர் ஒருத்தரை மீட் பண்ணுற நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோம். அவங்க சொன்னாங்க, ராம், நான் உங்களோட சோஷியல் மீடியாவில் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன். உங்களோட ப்ரொஃபஷனல் க்ரோத் நல்லா கிராஜுவலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அழகாக நீட்டாக பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். அதுக்கு ஏதாவது சீக்ரெட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக இருக்குங்க. என்ன அப்படின்னா, நான் எப்பயுமே ஒரு செயல் செய்ய போகிறேன் அப்படின்னா அது ஈஸியாக ஹார்டான்னு பார்க்குற பழக்கம் கிடையாது. அது பாசிபிளா இம்பாசிபிளா அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா லைஃப்பில் நம்ம ஈஸியாக ஹார்டான்னு பார்த்தோன்னா அதை எடுக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம். இம்பாசிபிள் ஆர் பாசிபிள், அவ்வளோதான். இது எனக்கு முடியும் அப்படின்னு நம்பிக்கை அடைஞ்சுன்னா எடுத்துவேன். அது ஹார்டாக இருக்குது, ஹார்டா ஈஸியாக அப்படிங்கிற இதை பற்றி நான் யோசிக்கிறதே கிடையாது. எனக்கு அது முடியும் அப்படின்னு நம்பிட்டேன்னா இறங்கிடுவேன். அதுக்கடுத்து அது ஹார்ட் ஈஸியாங்கிறத பார்த்துட்டு அதை எப்படி நம்ம ஈஸியாக அக்காம்ப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். அண்ட் ஒன்ஸ் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னோன்னா முடிக்காமல் திரும்ப பேக் அடிக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. ஸோ ஒரு நல்ல பிரின்சிபல் நீங்களும் உங்களோட லைஃப்பில் வைங்க. 2025 நீங்கள் ரொம்ப விஷயத்த பண்ணணும்னு நினச்சி பாதியில் விட்டுற ரொம்ப விஷயங்கள் இருக்கும். அத்தனை விஷயத்தையும் திரும்ப என்னன்னு யோசிச்சு பார்த்து நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கவலையே படாதீங்க. அது ஸ்லோவானாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை முடிக்கிறதுக்கு மொத்தம் பாருங்கள். அது நீங்கள் சொன்ன டயத்தை தாண்டினாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம பாதியில் பிரேக் பண்ணாதான் நம்மளால் எந்த கோலையுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் ரீச் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 20 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஏதோ சும்மா ஒரு நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னோன்னா 1.5 கிலோமீட்டரில் டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்லோவாக போங்க, மெதுவாக போய் 2 கிலோமீட்டர் ரீச் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த 1.5 கிலோமீட்டர்லேயோ 1.25 நின்றுட்டு அப்படியே போகுண்டா சாமி அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஃபெயிலியர். நீங்கள் அந்த டைம் 2 ஹவர்ஸ் ஏதோ 1 ஹவர் ஏதோ செட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு மேலே போனாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் அடுத்த அட்டெம்ப்டில் அதை கரெக்ஷன் பண்ணிடலாம். நம்ம அதை பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது திரும்ப நம்ம கண்டினியூஸாக பண்ணவே முடியாது அப்படிங்கிறது இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் இறங்கிட்டீங்கன்னா முடிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச்.